ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகிஸ் குக்கிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் அளவில் தக்காளி பாதி எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைஸஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை வந்து நம்ம 1-2 மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாட்டு வதங்கும். இந்த டைமில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 30% வதங்கினா போதும். இதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். அதோடு நம்ம நறுக்கி வச்ச பாதி தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட பூரி மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.